இன்றைய வார்த்தை சங்கீதம் 23 அதிகாரம் 2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமேன். கர்த்தர் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருந்து நம்முடைய தேவைகளை அறிந்தவர். நாம் சோர்ந்து போகும் நேரங்களில் அவர் நமக்கு இடைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அளிக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பசியோடு விடான். அதற்கு தேவையான அத்தனையும் தந்து ஆசீர்வித்து வழிநடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் ஆடுகளை விடும்போது அந்த தண்ணீரை பார்த்து பயப்படும். அதற்கு அந்த ஆடுகள் ஏற்ற வேளையில் அது அமைதியான சூழ்நிலையில் காணப்படும் போது அந்த தண்ணீர்கள் அண்டையில் இடத்தில் மேய்ப்பன் அவளை கூட்டி சேர்ப்பான். அதுபோல நம்முடைய கையிலும் கவலைகளோ சோர்வுகளோ நம்மை சூழும்போது கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆடுகளுக்கு தேவையான பசுமையான பொருட்கள் எப்படி உலகத்துக்கு உணவாகுதோ அதுபோல நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தையும் நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிப்பார். நம்முடைய போராட்டங்களில் நம்முடைய மனக்கவலைகளின் மத்தியில் கர்த்தர் நமக்கு தரும் நிலையான சமாதானம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதே. கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். நம்மை அவரிடம் முழுமையாக நாம் ஒப்படைக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது அவர் நிறைவான பாதுகாத்தை தந்து நம்மை வழிநடத்துகிறார். நமது ஆத்மாவுக்கு தேவையான இளைப்பாறுதலையும் அவர் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யபடி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் ஊழியக்காளிகளையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லையை பெரிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேச தலைவர்களை ஆசிரிங்க, அதிகாரிகளை ஆசிரிங்க, தேவையை சந்திங்க. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடிய ஜெபிங்க கர்த்தாவே. வியாபாரங்களுக்கு தலைகள் மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உன் அப்பத்தை முந்தனை ஆசிரிப்பேன், வியாதியை வந்து இருக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. உம்முடைய தழும்புகால சுகமானு சொன்னீங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால உம்முடைய ரட்சத்தினால கர்த்தாவே உம்முடைய பிள்ளைக்கு சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. வியாதி வந்து பிள்ளை தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ மனமுனங்கி ஆசிரிங்கப்பா. தேசத்தில் நன்மை உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை நீர் ஆசிரிங்க. தேசத்தில் பெரிய பெரிய எழுப்புகள் உண்டாகட்டும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளையும் வசனங்களை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசிரிக்கிங்க, பாதுகாத்துக் கொடுங்க, பலப்படுத்துங்க, தேவையை சந்திங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.